ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒன் ஆர் மோர் வேர்ட் ஃபைல்ஸை எப்படி நம்ம ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ வேர்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மெனு டேபில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கா, இந்த இன்சர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த இன்சர்ட்டுக்கு கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இந்த இருக்கா, இந்த ஆப்ஜெக்டில் இந்த டவுன் ஆரோ இருக்கா, அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலுன்னு இருக்கா, இந்த டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது அந்த வேர்ட் ஃபைல்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனை வந்து போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இந்த 4 ஃபைலையும் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த சாப்டர் உங்களுக்கு கடைசியாக மெர்ஜ் ஆகணுமோ அந்த சாப்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 வந்து எனக்கு கடைசியாக மெர்ஜ் ஆகணும். ஸோ சாப்டர் 4 நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்டர் 3 வேணும். ஸோ சாப்டர் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சாப்டர் 3, 4ன்னு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது சாப்டர் 2 செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சாப்டர் 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மறுபடியும் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சாப்டர் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4 இதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு ஃபைல் வந்து மெர்ஜ் ஆகும். எந்த ஃபைல் நமக்கு கடைசியாக பிளேஸ் ஆகணுமோ அந்த ஃபைலிருந்து செலக்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னு இருக்கா, இந்த இன்சர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் மெர்ஜ் பண்ணமோ அதே ஆர்டரில் மெர்ஜ் ஆகிருக்கும். இந்த வேர்ட் ஃபைல்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் எல்லாமே இதில் கேரி அவுட் ஆயிரும். எந்த ஒரு ஃபாண்ட்டு, ஸ்டைலு, கலரு எதுவுமே மாறாமல் அப்படியே நமக்கு மெர்ஜ் ஆகி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.